ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னாக்கா மசூர் தால் போட்டு சாம்பாருங்க. இந்த மசூர் தாலை வந்து சில பேர் மைசூர் தால்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்கன்னு. இது வந்து உண்மையாலுமே ரொம்ப நல்லதுங்க. பட்டுன்னு வெந்துடும். ஒரு விசில் இல்லை 2 விசிலில் வந்து அழகாக பூ போல் வந்துடுவாங்க. இவங்கள வச்சு தான் இப்போ நம்ம வந்து சாம்பார் வைக்க போகிறோம். சாம்பாருக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் பயிரோட போடுறதுக்கு ரெடியாக இருக்குது. சாம்பாரில் நம்ம என்ன காய்கறிகள் போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா முள்ளங்கி வெட்டி வச்சுட்டேன் ஆல்ரெடி. அதே போல் முருங்கைக்காய், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு வந்து தோலை உரிக்காமல் தாங்க நம்ம வந்து குழம்புல போடணும். எனக்கு அந்த வாய்வு வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்துன்னு சொல்லுவாங்க. சில பேர் தோலை சீவிடுவீங்க, தோலோடு போட்டு சாப்பிட பழகிடுங்க. இந்த பாருங்கள். அப்புறம் மாங்காய். ஸோ இவங்கள வச்சு தான் இன்றைக்கி ஒரு சாம்பார் வைக்கலான்ட்டு இருக்கிறோம். சாம்பாரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு தக்காளி பழம் தான் போடுறோம் பயிர் உலக்கு. ஏன்னாக்கா மாங்காயிலே புளிப்பு இருக்கும், ப்ளஸ் நம்ம வந்து புளி ஆட் பண்ணுறோம். புளி ஆட் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா புளிப்பு அதிகமாகிடும். புளி கூட கொஞ்சம் கம்மியாக தான் இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த ஒரு அருமையான சாம்பாருக்கு பயிரோட போட்டுக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாங்காய் வாங்குறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். மாங்காய் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய கடைகளில் இல்லைனாக்கா சந்தைகளில் போய் வாங்குங்க. எனக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஷாப் இருக்குது வீட்டுக்கு பக்கத்தில். அங்கே போயிட்டு மாங்காய் வாங்கிட்டு வரேன். என் பையன்கிட்ட காசு கொடுத்து அனுப்புனா இதை விட சின்ன மாங்காங்க. இதை விட சின்ன மாங்காய் 17 ரூபான்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக போச்சு ஞாயிற்றுக்கிழமை மீன் குழம்பு வைக்கிறதுக்கு. ஆனால் நேற்று போயிட்டு சந்தையில் வாங்குகிறோம். பாருங்கள், அவர் மாங்காய் ஆல்ரெடி வெட்டி வச்சுட்டேன். இது வந்து 1 கிலோ வெறும் 30 ரூபா தாங்க. எங்கே மலிவாக கிடைக்குதோ அங்கே தரமான பொருளும் கிடைக்கும். ஏன்னா மலிவாக கிடைக்குது, தரம் இருக்காதுன்னு நினைக்காதீங்க. தரம் இருக்கும், மலிவாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முள்ளங்கி பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே வந்து வணக்கி எடுத்துக்குங்க. அதில் இருக்கிற அந்த நீர் ஒரு வகையான ஒரு கெமிக்கல் ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல்லாம் போயிடும். நல்லா ஓரளவுக்கு கருகக்கூடாது, ஓரளவுக்கு நிறம் மாறி வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. பயிர் உலைக்கு தேவையானதெல்லாம் போட்டாச்சு. ஒரு பிஞ்சு சீரகம் போட்டிருக்காங்க, கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்காங்க. பயிர் உலை ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் மஞ்சத்தூள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் ஆல்ரெடி மாறி விட்டாங்க. இந்த கலர் மாறுற அளவுக்கு நம்ம வந்து ஒரு பொன்னிறமாக வருவாங்க, அவங்கள வறுத்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வெயில் காலங்களில் நம்ம வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கிற காய்கறிகள் தான் எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், சொரக்காய் வாங்கிட்டு வந்த நேற்று வெறும் 30 ரூபா தான். இது எவ்வளோ பெருசாக இருக்காங்க பாருங்கள். நாட்டுக்காய் 20 ரூபா தாங்க. 20 ரூபாயா? சாரிங்க, ஒரு பாட்டிக்கிட்ட ஃபஸ்ட்டு போனோம், அவங்க வந்து 30 ரூபான்ட்டாங்க. அதே சிந்தனையில் இருந்துட்டேன். 20 ரூபா தான். அங்கே பாருங்கள், நல்லா பெருசாக இருக்கிறாங்க பாருங்கள், நல்ல பெரிய காய். 20 ரூபா தான் இவங்க. இந்த மாதிரி நீர் சத்து அதிகமாக இருக்கிற காய்கள் எடுத்துக்கோங்க. முள்ளங்கில நீர் சத்து இருக்குது, குளுமை தரும் உடம்புக்கு. ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் தாளிச்சிக்கலாம். சாம்பாருக்கு தேவையான வடகம் போட்டு தாளிக்கிறோம். கடுகு உளுந்த பருப்பு போட தேவையில்ல. வடகம் போட்டாக்க வடகம் போட்டு தாளிக்கிறோம். ஒரு 3 வரமிளகாய், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தாளி டைரெக்டாக முருங்கைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காயை ஃபஸ்ட்டு சேர்த்தோன்னாக்கா அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், கொஞ்சம் இலகி வருவாங்க. முருங்கைக்காய் நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வணக்கி விட்டுக்கிட்டு அடுத்தது முள்ளங்கி ஆட் பண்ணிக்கலாம். முள்ளங்கி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெட்டி வச்ச உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் வந்து இப்போ போடக்கூடாது. மாங்காய் பார்த்தீங்கன்னாக்கா புளி தண்ணிலாம் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, இறக்க போகிறதுக்கு முன்னாடி மாங்காய் போட்டுடணும். பட்டுன்னு வெந்துடுவாங்க மாங்காய். ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சத்தூள் வந்து பயிர் உலையிலே போட்டாச்சு. அதனால் தேவையான அளவு நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். வழக்கமாக வீட்டு மிளகாத்தூள் தான். ஒரு 3 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். சாம்பார் பொடி ஒரு 2 டீஸ்பூன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. இவங்களை அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மில் போட்டு மூடிடுங்க. பயிர் உலை பாருங்கள், 2 விசில் தான் விட்டேன். மசூர் தால் என்றைக்குமே பட்டுன்னு குழஞ்சி வந்துருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக குழஞ்சி வந்துட்டாங்க. இந்த மத்து வச்சு கடைஞ்சோம்னாக்கா ரொம்ப கூழ் மாரி ஆகிடுங்க. மசூர் தாலுடைய ஹைலைட் என்னன்னாக்கா 2 விசிலில் நல்லா குழஞ்சி வந்துடுவாங்க. நீங்கள் 1 விசில் போட்டிங்கனாக்கா பூ மாரி வந்துடுவாங்க. இந்த மசூர் தாலை பார்த்தாக்கா எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தாங்க வரும். சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கல சத்துணவு சாப்பாட்டில் இந்த மசூர் தால் தான் போட்டு செய்வாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சத்துணவு ஞாபகத்துக்கு வருது. காமராஜர் வாழ்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தோம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வறுவல் மாதிரி இருக்காங்கன்னு. இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். ஒரு அரை வேக்காடு நல்லா வெந்த பிறகு தான்
பயிர் அதில் ஊற்றணும். தண்ணி கொஞ்சம் திட்டமாகவே ஊற்றுங்க. நான் சும்மா ஒரு 2 கிளாஸ் தண்ணி விடுறேன். இந்த தண்ணியே போதுமானது காய் வெந்து வர்றதுக்கு. காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எனக்கு உப்பு கூட வெந்தால் தான் காய்க்குள்ளே உப்பு ஏறும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அழகாக கொதித்து வந்துட்டாங்க. சூப்பராக கொதிச்சிருக்காங்க பாருங்கள். காய் ஒரு செமி அளவுக்கு வெந்துட்டாங்க. இந்த டயத்தில் நம்ம வந்து போட்ட பயிர் உலையை இதில் ஊற்றிக்கலாம். சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், வேக வச்ச பருப்பை இதில் ஊற்றிட்ட உடனே எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிறாங்க பாருங்கள். இன்னும் புளி தண்ணி விடலை. புளி தண்ணி விட்டுட்டு மாங்காய் போட்டு இறக்கிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையான ஒரு சாம்பார். வாசமாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. இந்த சைடு வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. வடிக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். புளி கரைசலை விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மாங்காயை ஆட் பண்ணிக்கலாம். மாங்காயை ஆட் பண்ணிவிட்டு புளி உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பர்ஃபெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக இருக்குது. மாங்காய் வந்து கொதித்து வந்த உடனே இறக்கிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் எவ்வளோ சூப்பராக கொதிச்சு வந்துட்டாங்க பாருங்கள். வாசம் பட்டையை கிளப்புது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சாம்பார் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். சாம்பார் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் பசங்க காலையில் சாப்பிட்றதுக்கு. வாங்க சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் அருமையாக வந்துட்டாங்க பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்கிறாங்க. முருங்கைக்காய் சூப்பராக வந்துருக்குறாங்க. இதுதாங்க மசூர் தால் வச்சு முருங்கைக்காய், முள்ளங்கி, மாங்காய், உருளைக்கிழங்கு போட்ட சாம்பார். வாசம் சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. சாப்பிட்றோம், சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட், ஆறுதல் எங்களுக்கு எப்போவுமே தேவை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.